ஹலோ ஆல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டா ஆடிட்டிங் ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அதுல சில கரெக்ஷன் சேஞ்சஸ்லாம் இருக்கு. அது எப்படி பண்ணணும் என்னங்கிறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஷீட் நான் உங்களுக்கு இந்த ஷீட்டுக்கான லிங்க் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். இந்த ஷீட்ல முன்னாடி நம்ம கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி அசைன் பண்ணியிருந்தோம். இன்னுமே கொஸ்டின்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது சீரியல் நம்பர். டேட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க எந்த டேட்ல உள்ள கொஸ்டின் செக் பண்ண போறீங்களோ அந்த டேட் இருக்கும். நேம் வந்து நீங்க யாரோட கொஸ்டின் செக் பண்ண போறீங்களோ அவங்க நேம் இருக்கும். அந்த டேட்ல அவங்க பேர்ல எத்தனை கொஸ்டின் செக் பண்ண போறீங்களோ அதுதான் அந்த டோட்டல் கொஸ்டின்ஸ். இந்த இடத்துல இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்க நேம் மணி அப்படின்னா நீங்க இந்த ரோ ஃபுல்லா பண்ண போறீங்கன்னா இருக்கும். டேட்ல நீங்க என்னைக்கு பண்றீங்களோ அந்த டேட்டை கொடுங்க. நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்னைய டேட் போடுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கவுண்டிங்ல லேர்ன் ஆஸ் யூ கோ அப்படின்னு சொல்லி போட்ட லிங்க் இருக்கும். அந்த லிங்க் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணனும் உங்களுக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போடுற மாதிரி கேட்கும். மெயில் ஐடியில இந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போடுங்க. நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா லாகின் ஆகிற மாதிரி வச்சிருக்கிறதுனால எனக்கு அதெல்லாம் கேட்காது. லாகின் ஆயிடும். லாகின் ஆனதுக்கு அப்புறம் கொஸ்டின் பெண்டிங் ரிப்போர்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல நான் உங்களுக்கு வந்து இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணிருக்கேன்னா, ஸோ 26 ஏப்ரல். அப்போ இந்த இடத்துல ஏப்ரல் 26ம் இந்த இடத்துல ஏப்ரல் 26 கொடுத்துட்டு நீங்க இவங்க கொஸ்டின்ஸ் தான் பண்ண போறீங்க. ஸோ இந்த நேம் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு சஜஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க நேம் இங்க வந்துடும். இதுக்கப்புறம் சர்ச் கொடுத்தீங்கன்னா இவங்களோட நேம் மட்டும் இங்க வரும். இப்ப நம்ம எப்பவுமே வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே மேக்ஸ் மட்டும் தான் பண்ண போறோம். அப்போ இங்க 1 2 3 4 5 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கு. இங்கேயுமே அவங்க 5 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப நீங்க 5 கொஸ்டின்ஸ் ரிவ்யூ பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கொஸ்டினை வியூ கொடுத்தீங்கன்னா கொஸ்டின் டவுன்லோட் ஆயிடும். ஆன்சரை வியூ கொடுத்தீங்கன்னா ஆன்சர் டவுன்லோட் ஆயிடும். இப்போ டவுன்லோட் ஆன கொஸ்டினையும் டவுன்லோட் ஆன ஆன்சரையும் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் ஆயிடுச்சு. உங்களோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இப்போ இவங்களோட கொஸ்டின் இந்த கொஸ்டின் எப்போ பண்ணிருக்காங்கன்னா 26 ஏப்ரல் 2024ல பண்ணிருக்காங்க. சோ அந்த டேட்ல நம்ம இந்த கொஸ்டினை தேடணும். என்ன பண்ணணும்னா நம்ம எப்போதும் பண்ற மாதிரி அந்த டவுட் போர்ட்டல்ல போயிட்டு லாகின்ல என்ன பண்ணணும்னா அவங்க நேம் நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணோம்ல, அதை காப்பி பண்ணிட்டு வந்து L2ல கண்ட்ரோல் F கொடுத்து இந்த இடத்துல கண்ட்ரோல் B கொடுத்தீங்கன்னா அவங்க நேம் மட்டும் காட்டும். அதுல இங்க போன் நம்பர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த நம்பரை காப்பி பண்ணி இந்த லாகின்ல போடணும். போட்டுட்டு அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி பாஸ்வேர்ட்ல போட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணா உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆயிடும். இப்ப நீங்க தேட போற கொஸ்டின் எல்லாமே அண்டர் ரிவ்யூல இருக்கும், அப்படி இல்லைன்னா அச்சீவ்ல இருக்கும். அன்அசைன்லயோ அசைன்லயோ இருக்காது. பல பேர் கொஸ்டின்ஸ் அதுலதான் தேடுறீங்க, அதுல இருக்காது. இந்த லாஸ்ட் இந்த 2 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் அண்டர் ரிவ்யூல போய் கொஸ்டின்ஸ் தேடுறேன். ஏப்ரல் 26. சோ நான் ஏப்ரல் 26க்கு போறேன். ஏப்ரல் 26 இங்க 27 26 26ல 2 கொஸ்டின் தான் இருக்கு. அப்ப இதுல இல்ல. நான் அடுத்த அச்சீவ்ல போறேன். அதுல ஏப்ரல் 26 ஏப்ரல் 26 வந்தாச்சு. இந்த கொஸ்டின் கிடையாது. நெக்ஸ்ட் பேஜ் போறேன். ஏப்ரல் 26 இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. சோ இதுவும் சேமா இருக்கா நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். 2 கொஸ்டினும் சேம் தான். இப்போ நான் இந்த கொஸ்டினை ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் ஆயிடுச்சு. இதுல நம்ம டவுன்லோட் பண்ண சொல்யூஷனும் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப என்ன பண்ணணும்னா இந்த லேர்ன் ஆஸ் யூ கோல நம்ம இந்த கொஸ்டின் சர்ச் பண்ணோமா, QA செக் இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த ஷீட்ல ஒர்க் பண்ண மாதிரியே இங்க இருக்கும். நீங்க செக் பண்ணிக்க போறீங்க. ஐடி நேம் அவங்களே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. எம்ப்ளாயி நேமும் கொடுத்துட்டாங்க. நம்ம பண்ண எம்ப்ளாயி நேம் தான் இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஆடிட்டிங் டேட் இன்னையோட டேட் இருக்கும். நீங்க என்னைக்கு பண்றீங்களோ அந்த டேட். இந்த கொஸ்டின்ஸ் வந்து போர்ட்டல்ல இருக்கு. இப்ப செக் பண்றப்ப கிடைச்சிருச்சு. கிடைக்கல அப்படின்னா இங்க நோ போடணும். நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கா இல்லையாங்கிறத தேடி பார்த்து போடுங்க. உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நோ போட்டுறாதீங்க. 2 3 தடவை திருப்பி செக் பண்ணி பாருங்க. ஏன்னா
அவங்க பண்ண கொஸ்டினை QC பண்றோம். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ்ல பண்ணிட்டு போயிடுவோம் நோன்னு சொல்லி. ஆனா அவங்க கஷ்டப்பட்டு அவங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எல்லாம் எழுதி அவங்க அப்லோட் பண்ணிருப்பாங்க. அவங்களோட சேலரிய வந்து நம்ம கை வைக்கிற மாதிரி ஆயிடும். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுங்க. இல்ல அந்த கொஸ்டின்ஸ் இங்க இல்ல அப்படின்னா நீங்க இந்த இடத்துல நோ போட்டுருங்க. இருந்துச்சுன்னா எஸ் போடுங்க. போட்டுட்டு இஸ் த கொஸ்டின் ரிலவெண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸ் ரிலவெண்ட் தான். சோ 10 போட்டுருங்க. சொல்யூஷனும் கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டையும் ஓபன் பண்ணி பாக்குறோம். கொஸ்டினுக்கு ரிலவெண்டான ஆன்சர் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கொஸ்டின் ரிலவெண்டான ஆன்சர் தான் இருக்கு. ஆப்ஷன் பி கரெக்ட்னு சொல்லிருக்காங்க. சோ இங்க 10 அவங்க ஆல்ரெடி 10 கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க எதுவுமே கை வைக்காதீங்க. இன்கேஸ் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மட்டும் கை வைங்க. சொல்யூஷன்ல பிளகரிசம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. பிளகரிசம் இல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆமா, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங்னா வந்து அழகா இருக்காங்கிறது விஷயம் இல்ல. இந்த சொல்யூஷனை பார்த்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுமா அப்படிங்கறதுதான் விஷயம். அந்த அளவுக்கு நீட்டா இருந்தாலே போதும். சோ இது கிளியராவே இருக்கு. அப்ப இங்கேயுமே 10 ஓகே. டீச்சர் வந்து ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா இதுல அவங்களோட சொல்யூஷன் எங்க ஆரம்பிக்குதுன்னா ப்ளீஸ்னு ஒரு வேர்ட் ஆரம்பிக்குது. இதுல இருந்தா அவங்களோட சேட்டு. சோ இவங்க வந்து இந்த இடத்துல ப்ராப்பரா தான் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் சொல்யூஷன் போட்டிருக்காங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. என் பண்ணிட்டாங்க. சோ அவங்க ப்ராப்பரா தான் பேசியிருக்காங்க. அன்வான்டா எதுவுமே பேசல. அப்ப இங்கேயும் 10 ஓகே. ஸ்டூடெண்ட்டை வந்து 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள எங்கேஜா இருக்காங்களான்னு கேக்குறாங்க. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வரையும் பார்க்கலாம். இப்போ வந்து இவங்க 7:13க்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு அரௌண்ட் 10 மினிட்ஸ் சொல்லிருக்காங்க. அப்பனா 23 வரையும் நம்ம பார்க்கலாம். 20க்குள்ளேயே அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து 26. சோ 5 மினிட்ஸ்க்குள்ளவே எல்லாமே ரிப்ளை பண்ணிருக்காங்க. அப்போ இந்த இடத்துலயுமே எஸ் தான் வரும். சோ 10 கொடுத்தாச்சு. 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள 10 தான் ஆல்ரெடி இருக்கு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் சொல்யூஷன் கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. சோ அதுவும் கரெக்ட். அடுத்த விஷயம் இமேஜ் வந்து கிளியரா இருக்கா, அந்த ஃபோக்கஸ் பண்ணி பாக்குற அளவுக்கு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு நம்ம 5 கொடுத்துறோம். டீச்சர் வந்து ரிவ்யூக்காக கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரிவ்யூக்கு அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 இருக்கிற இடத்துல 0 போட்டணும். உங்களுக்கு எங்க சேஞ்சஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் மாத்துங்க. மத்தபடி இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்து அவங்க கொஸ்டின் போஸ்டர் டைமும் ஆன்சர் போஸ்டர் டைமும் கரெக்டான டைம் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் போஸ்டர் டைம் 7:13 அப்படின்னு சொல்லிருக்காங்க. 21 ஏப்ரல்ல 7:13. சோ இங்க என்ன இருக்கு 22 ஏப்ரல் இருக்கு, 7:13 கிடையாது. அப்போ தப்பான டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆன்சர்லயும் 21/4 7:20 சொல்லிருக்காங்க. 21/4 7:20 22ல பண்ணிருக்காங்க. இதுவுமே தப்பு தான். சோ ரெண்டுமே தப்பா இருக்கு. அதனால நம்ம இந்த இடத்துலயும் 0 கொடுத்துறோம். எந்தெந்த இடத்துல தப்பா இருக்கோ அந்த இடத்துல 0 கொடுங்க. மத்த எல்லாத்துலயும் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். எஸ்எம்இ வந்து கரெக்டான போர்ட்டல்ல தான் அவங்க வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அவங்க போர்ட்டல்ல தான் போய் ஓபன் பண்ணணும். என்ன நேம் கொடுத்திருந்தாங்களோ அந்த நேம் தான் ஓபன் பண்ணணும். சோ கரெக்டா தான் இருக்கு. அங்கேயும் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இதுவே தப்பா இருந்துச்சுன்னா அங்க என்ன பேரோ கரெக்டான பேரை கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி கரெக்டான பேர் தான் இருக்கு. அதனால தேவையில்லை. ஃபைனல் ஸ்கோர்ல நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஃபைனல் ஆடிட்டர் ரிசல்ட் நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. இப்ப கொஸ்டின் போஸ்டர் டைம் வந்து தப்பா இருந்தா மட்டும்தான் நீங்க சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நமக்கு தப்பா தான் இருந்துச்சு. என்ன இங்க இருக்கு 22 ஏப்ரல் 7:09 இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம 22 கொடுக்குறோம். 22 ஏப்ரல் 7:09. இப்ப இந்த இடத்துல நம்ம 09 போறோம். பிஎம் கரெக்டா தான் இருக்கு. அவங்க பண்ண டைமிங் கரெக்டா, ஆனா டேட் தப்பா கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இந்த இடத்துல 22 போட்டுறோம். 22 போட்டாச்சு. இப்ப எல்லாமே மாத்தியாச்சு. இந்த கமெண்ட்ல நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுனீங்களோ அதை மட்டும் தான் போடணும். இப்ப இங்க நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம்னா ரிவ்யூக்காக கேட்கல அவங்க. சோ ப்ளீஸ் ஆஸ்க் ரிவ்யூ டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டுறோம். அடுத்து வேற என்னத்துக்காக நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா டேட் டைம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்பனா கொஸ்டின் போஸ்டர் டைம் QPT கொஸ்டின் போஸ்டர் டைம் அண்ட் சொல்யூஷன் போஸ்டர் டைம் SPT ராங். அவ்வளவுதான். நீங்க இதுல என்னென்ன விஷயம் எல்லாம் மாத்துறீங்களோ இப்போ இங்க வந்து நீங்க கொஸ்டின் அதுல இல்லவே இல்லை அப்படின்னா கொஸ்டின் நாட் ஃபவுண்ட்னு கொடுங்க. கொஸ்டின் ரிலவெண்டா இல்லைன்னா irrelevant சொல்யூஷன் கொஸ்டின் கொடுங்க. ஆன்சர் தப்பா இருந்துச்சுன்னா ராங் ஆன்சர் கொடுங்க. நீங்க இதுல எந்தெந்த விஷயம் எல்லாம் நீங்க மாத்துறீங்களோ எல்லாத்த பத்தி கமெண்ட்ல கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க கமெண்ட்ல கொடுத்தா தான் அடுத்த வாட்டி ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்க சொல்யூஷன் போடுறப்போ கரெக்டா போடுவாங்க. ஓகேவா? அவங்க நம்ம எதுவுமே சொல்லல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம பண்றதெல்லாம் கரெக்ட் தான் போல அப்படின்னு நினைச்சிருவாங்க. அவங்களோட பேமெண்ட்ல இதாயிடும். நம்ம எப்படி ரிவ்யூ பண்றோமோ அதை பார்த்தா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க.
ஸோ நீங்க என்னென்னத்துக்குலாம் அவங்களுக்கு மார்க் குறைக்கிறீங்களோ எல்லா விஷயத்தையும் நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க. இது எல்லாமே முடிஞ்சோனே இந்த இடத்துல சேவ் குடுத்துருங்க. இல்ல உங்களுக்கு எந்த கரெக்ஷன்ஸுமே இல்ல, எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்டின்னா, இந்த இடத்துல நீங்க எதுவுமே குடுக்க வேணாம். ஜஸ்ட் சேவ் மட்டும் குடுத்துறலாம். இப்ப நான் சேவ் குடுத்துர்றேன். இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட்ன்னு வந்துருச்சு. இப்படிதான் வந்து நீங்க கொஸ்டின்ஸ் பண்ணணும். இப்போ நான் மறுபடியும் சர்ச் பண்றேன். நான் இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் பண்ணதுனால பேலன்ஸ் 4 கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அந்த 5 கொஸ்டின 4மே முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல எத்தனை கொஸ்டின் பண்ணிருக்கீங்க? 5 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ்ல கம்ப்ளீட்டட் போட்டுருங்க. இல்ல நீங்க இன்னும் முடிக்கல, நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா, பெண்டிங்ன்னு சொல்லி போட்டுருங்க. 5 கொஸ்டின் முடிக்கிறப்போ கம்ப்ளீட்டட்ன்னு மாத்திடுங்க. இதுவரை நீங்க ஷீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் நீங்க போர்ட்டல்ல ஒர்க் பண்ணுவீங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன கேளுங்க. பாய்.